ஓவியகுமார் வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தில் போதைப்படுத்தும் பாடினை கொஞ்சம் பாருங்கள். திருநெல்வேலி அருகே இன்று அதிகாலையில் போதையில் வாத்துக்களை இலவசமாக தராததால் போதை கும்பல் வாத்துக்களை அரிவாள் மற்றும் வாளால் சரமாரியாக வெட்டி கொன்ற சோக சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலியை அடுத்த மேல முன்னீர்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் முத்தையா. இவரது மகன் 35 வயதான ராமசாமி. இவர் சொந்தமாக நூற்றுக்கணக்கான வாத்துக்களை வைத்து வளர்த்து அதில் வியாபாரம் செய்து தனது வாழ்க்கையை ஓட்டி வருகிறார். தற்போது தருவை பகுதியில் வாத்துக்களை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றுள்ள அவர் அங்குள்ள ஒரு தோட்ட பகுதியில் வைத்து பராமரித்து வந்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆடு மற்றும் இந்த வாத்துக்களை கிடா என்று அழைப்பார்கள். அந்த வயல்வெளிக்கு கொண்டு சென்று அதனை வளர்த்து வருவார்கள். தற்போது தருவை பகுதியில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்று அந்த தோட்ட பகுதியில் பராமரித்து வந்த போது பகலில் அங்கு தருவை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவருடைய மகன் 30 வயதான மகராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேர் அங்கு மது போதையில் சென்றுள்ளனர். வாத்துக்கறி சாப்பிட வேண்டும், அதனால் தங்களுக்கு ஒரு வாத்தினை இலவசமாக கொடுங்கள் என அவரிடம் கேட்டுள்ளனர். பணம் கொடுக்காமல் கேட்டதாகவும் ராமசாமி அதனை கொடுக்க மறுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மது போதையில் இருந்த அந்த 3 பேரும் அவருடன் பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் மகராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேர் சென்று போதையில் மீண்டும் வாத்துக்கள் இருந்த அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு அடைக்கப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வாத்துக்களை அரிவாளால் வெட்டியும் வாளால் மற்றும் கம்பால் அடித்தும் கொன்றுள்ளனர். வாத்துக்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு ராமசாமி சென்று பார்க்கவும் அவரையும் தாக்கிவிட்டு அந்த 3 பேர் கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். உடனடியாக நள்ளிரவிலேயே, அதாவது இன்று அதிகாலையிலேயே முன்னீர்பள்ளம் போலீசாருக்கும் மாவட்ட தலைமையகத்துக்கும் இது குறித்து தகவல் தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக அங்கு சென்ற போலீசார் தற்போது தீவிர விசாரணையை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் இதற்கு காரணமான இந்த மகராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். இதில் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் இலவசமாக போதையில் வாத்துக்களை தராததால் இந்த சம்பவம் ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. என்னவென்றே தெரியாத, எதற்கும் சம்பந்தம் இல்லாத இந்த வாத்துக்கள் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய சோகத்தினை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓவியகுமார்.